மற்ற நபிமார்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலமாக்கு, உள்ளத்தை விரிவுபடுத்து. அவர் கேட்கிறார். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்க உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையாங்கிறான். அங்க அந்த நபி கேட்கிறார். இங்க பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்கல, நாம் விரிவுபடுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பி அரினி அன்துர் இலை, அல்லாஹ் உன்னை காட்டு நான் பார்க்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுறாங்க அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, அல்லாஹ்வை பார்ப்பதற்கு அழைக்கப்படுறாங்க. இப்படி மற்ற நபிமார்கள் எல்லாம் கேட்டு பெற்ற வரங்கள் பெருமானாருக்கு கேட்காம அல்லாஹ் கொடுக்குறான் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அஜில் துரப்பி இலை கலி தருவா, அல்லாஹ் நான் உன் பக்கம் வேகமா வந்துட்டேன், நீ என்ன பொருந்தி கொள்ளணும், அதுக்காக வேகமா வந்தேன். அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுக்கு நான் கொடுப்பேன் நீங்கள் பொருந்தி கொள்ளும் அளவுக்கு. அங்க மூசா சொல்றாரு லிதர்லா, யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்ளணும், அதுக்காக நான் வேகமா வந்துட்டேன். இங்க பெருமானாரை பார்த்து சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, அல்லாஹ் உமக்கு கொடுப்பான் நீங்க பொருந்தி கொள்கிற அளவுக்கு. இப்படி குர்ஆன்ல உதாரணங்கள், ஏராளமான உதாரணங்கள். எல்லா நபியையும் அல்லாஹ் பேர் சொல்லி அழைக்கிறான், யா நூஹ், யா மூசா என்று. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மது என்று அழைத்ததில்லை. இந்த உம்மத்துக்கும் கட்டளை, பெருமானாரை யா முஹம்மது என்று சொல்லி அழைக்க கூடாது. லா தஜஅலு துஆ அர்-ரசூல் கதுஆஇ பைனிக்கும் பாபா, உங்களில் சிலரை அழைப்பது போல் பெருமானாரை பெயர் சொல்லி அழைக்க கூடாது. யா ரசூல் அல்லாஹ் என்று தான் சொல்லணும். அவங்க ஹயாத்தா இருந்த காலத்தில் யா நபி அல்லாஹ் என்று தான் சொல்லணும். அவங்கள யா முஹம்மத் என்று அழைக்கக்கூடாது. சில கிராமப்புற அரபுகள் தெரியாம அழைப்பாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி நீங்கள் அழைக்க கூடாது, அவங்களுடைய பெயர் சொல்லி அழைத்தால் உங்க நன்மைகளை அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செஞ்சான். இப்படி எத்தனையோ தனித்துவங்களை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கண்ணியப்படுத்தினான். அந்த நபியினுடைய சமுதாயமாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரர் ஒருவர் பனு குரைலா யூத குலத்தை சார்ந்தவர், பனு குரைலா யூத குலத்தை சார்ந்தவர். அவர் தௌராத் வேதத்தை படிச்சிருக்கிறார். தௌராத்திலிருந்து சில நல்ல உபதேசங்கள், நல்ல கருத்துக்கள், அதை எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தார். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது, நான் கொஞ்சம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேங்கிறார். தௌராத்தும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். சொல்றாரு, என்னுடைய சகோதரர் அங்க இருக்கிறார் ஒருத்தர், தௌராத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னதான் தாமதம் பெருமானாருடைய முகம் கோபத்தில் அப்படியே சிவந்து விட்டது. துமர் புரிஞ்சுக்கிட்டாங்க, பெருமானார் ஏதோ பிடிக்கல, தௌராத்திலிருந்து எழுதி வாங்கியிருக்கிறேன்னு சொன்னதுமே அதிருப்தியில கோபத்தில் உடனே உமர் சொல்லிட்டார், ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா, நான் பொருந்திக்கிட்டேன், அல்லாஹ்வை தீனாக, அல்லாஹ்வை ரப்பாக, இஸ்லாத்தை தீனாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே ரசூலாக எடுத்துக்கிட்டேன். அப்பதான் பெருமானாருடைய கோபம் தணிந்தது. அப்ப பின்னால ரெண்டு விஷயம் சொன்னாங்க தோழர்களை பார்த்து, இப்ப நான் இருக்கிற நேரத்தில் மூசாவோ ஈசாவோ வந்தாலும், நபி மூசாவோ ஈசாவோ வந்தாலும் என்னை விட்டு அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வழி தவறியவர்களாக ஆவீர்கள். பிறகு சொன்னாங்க, அன்தும் ஹல்லி மினல் உமம் வ அன ஹல்லுக்கும் மினன் நபியீன், அல்லாஹ் உங்களுக்கு நபியாக என்னை ஆக்கியிருக்கிறான், எனக்கு சமுதாயமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உங்களுக்கு நபியாக அல்லாஹ் என்ன ஆக்கியிருக்கிறான், எனக்கு உம்மத்தாக அல்லாஹ் யார் ஆக்கியிருக்கிறான், உங்களை ஆக்கியிருக்கிறான். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, இது நமக்கும் பொருந்தும். அப்ப பெருமானார் நமக்கு நபின்னு சொன்னா அது ஒரு பெருமைன்னு சொன்னா, அவர்களுக்கு நாம உம்மத்தாக அவர்களுடைய சமுதாயமாக இருக்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலும் பெருமானாருடைய மகத்துவத்தின் சில செய்திகளை தொடர்ந்து பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானார் மீதான அன்பையும் உண்மையான இஷ்கையும் நமக்கு தந்தருள்வானாக. அவர்களுடைய மார்க்கத்திலே நிலைத்து அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி மறுமையிலே அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுதுல் கௌசருடைய நீரை அருந்துகிற பாக்கியத்தை தருவானாக. அவர்களுடைய ஷஃபாஅத்தை தருவானாக. அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் எல்லோரும் சந்திக்கிற இடர்பாடுகள், நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பது, அவர்களது தோழமையில் இருப்பது பெரிய பாக்கியம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் கண்டு அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அவர்களை சஹாபாக்கள், சஹாபிகள் என்று சொல்கிறோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டாலும் அவருக்கு அந்த சிறப்பு கிடைத்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த தோழர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அவர்களில் எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்ததாக சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழந்தையாக இருக்கும்போது கண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குழந்தையாக பிறந்தவர்கள். குழந்தை பிறந்ததுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் அந்த குழந்தையை கொண்டு வருவாங்க. பெருமானார் இறக்கும் போதும் அவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்தவர்கள். இவர்களுக்கும் பெருமானாரை கண்ட பாக்கியம் இருக்கிறது. ஆக அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் பாக்கியம் மிக்கவர்கள். ஆனால் அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை நேசிக்கிற மக்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னாங்க, தூபா லிமன் ரஆனி வ ஆமன பி மர்ரதன். என்னை பார்த்து ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு தடவை தான் சுப செய்தி. ஒ தூபா லிமன் லம் யரனி. என்னை பார்க்காமலேயே ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு 7 முறை சுபச்சோபனம் உண்டாகட்டும் சொன்னான். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல, ஆனால் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். நமக்கு 7 முறை சுபச்சோபனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த வகையிலே அவர்களை காணாத அவர்களுடைய உம்மத்தினர்கள் ஒரு வகையிலே பாக்கியமிக்கவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைப்புகள் யாவற்றிலும் அவர்களை சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறான். நபிமார்களிலே இறுதி நபியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். பிறக்கும் போதும் தூய்மையான நிலையில், மரணிக்கும் போதும் தூய்மையான நிலையில் அவர்கள் மரணித்தாங்க. அவருடைய உடம்பில் எந்த பொருளிலும் எந்த விதமான துர்வாடையும் இருக்காது. அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து நபித்துவத்திற்கு முன்னால் இருந்து அவர்கள் எப்போதுமே அழகாகத்தான் இருப்பாங்க. நாம் தூங்கி உறக்கத்திலிருந்து எழுந்தோன்னு சொன்னால் நம்முடைய முடி கலைந்திருக்கும், நம்முடைய கண்களிலெல்லாம் அழுக்கு சேர்ந்திருக்கும். நம்மை பார்ப்பவர்களுக்கு தெரியும் நாம் உறங்கி எழுந்திருக்கிறோம் என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எஞ்சாங்கன்னா அந்த நிலையிலும் அவர்களது தலை அழகான முறையில் சிவியது போல தான் இருக்கும். தூங்கி எழுந்தாலும் அவருடைய கண்கள் சுருமாயிட்டது போல தான் இருக்கும். தூங்கி எழுந்திருப்பாங்க, அவர்களுடைய முகம் பிரகாசமாக எண்ணெய் தடவப்பட்டது போல் இருக்கும். இதுதான் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் இருந்தே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சிறப்பை அளித்தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் அவர்களை நேசிக்க செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே மக்காவிலே ஒரு பாறை அவர்களை காணும் போதெல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்லும். அவங்க சொல்லுவாங்க, இப்போதும் அந்த கல் இருக்கிற இடம், அந்த கல் எனக்கு தெரியும் என்பதாக சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் பெருமானாருடைய உடல் தோற்றத்தை நமக்கு வர்ணித்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நமக்கு அழகாக வர்ணித்தாங்க. அதை பற்றி எல்லாம் உலமாக்கள் பல நூல்கள் எழுதினாங்க. அரபியிலே அதற்கு ஷமாயில் என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை வர்ணிக்கக்கூடிய ஹதீஸுகள், கிதாபுகளுக்கு பேர் தான் ஷமாயில். அந்த ஷமாயில் நூல்களை நோயாளிகளுக்கு வாசித்து ஊதுனா ஷிஃபாவாயிடும். கஷ்ட காலங்களில் அதை வாசித்து துவா செஞ்சால் துவா கபூல் ஆகிடும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே பரக்கத்தானவை, அருள் நிறைந்தவை. மதீனாவிலே புதா என்று ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய எச்சியை உமிழ்ந்திருக்கிறான். ஒரு முறை ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியால் உது செய்து மிச்ச தண்ணீரை அந்த கிணத்துல கொட்டினாங்க. மதீனாவில் யார் நோய்வாய்ப்பட்டாலும் அந்த தண்ணீரை எடுத்து மக்கள் அவருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பெருமானாருடைய உமிழ் நீர் விழுந்த தண்ணீர் என்பதனால. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
பெருமானார் அணிந்திருந்த ஒரு ஜுப்பா ஒன்றை வச்சுருந்தாங்க. பெருமானார் வஃபாத்தான பிறகும் மதீனால யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் அந்த ஜுப்பாவை வாங்கி வர செய்து அதை தண்ணீரில் நனைத்து அந்த நோயாளியினுடைய உடம்புல தடவுவாங்க, அவருக்கு ஷிஃபா கிடைச்சிடும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியது. பெருமானாருடைய தோற்றத்தை சஹாபாக்கள் அழகா சொன்னாங்க. அவர்கள் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல, ரொம்ப குட்டையானவர்களும் அல்ல, அழகான கலையான முகமுடையவர்கள், அகன்ற மார்புடையவர்கள். பெருமானாருக்கு நல்ல அகன்ற மார்பு இருக்கும். அவர்களுடைய முடி காது சோனை வரை நீண்டு தொங்கும் விதமாக இருக்கும். நிறைய முடி வச்சிருப்பாங்க. நடுவில் வகிடு எடுத்து தான் அவர்கள் சீவி இருப்பாங்க. அவர்களை விட ஒரு அழகான தோற்றத்தில் உள்ள யாரையுமே நாங்கள் பார்த்ததில்லை என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தா எப்படி நடப்பாங்க? அவங்க நடக்கிற நேரத்தில் பார்ப்பவர்களுக்கு எப்படி தோணும்னு சொன்னால், ஒரு மேட்டிலிருந்து கீழே இறங்கி வருபவர் எப்படி முன்பக்கமாக லேசாக சாஞ்சு நடப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் போதும் முன்பக்கமாக லேசாக சாஞ்சு ஒரு மேட்டிலிருந்து கீழே இறங்கி வருபவர் எப்படி வருவாரோ அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா செய்தியும் சொன்னாங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதரை பற்றியும் அவரது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும், ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி கதவை தட்டுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம 5 விரலையும் பயன்படுத்தி கதவை தட்டுறோம். சஹாபிகள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நகமுனை இருக்கு இல்லையா, அதை கொண்டு தான் கதவை கூட தட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எந்த செயலை கொண்டும் யாருக்கும் எந்த சிரமமும் தரமாட்டான். ஆக இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அழகான விஷயங்கள். அடுத்தடுத்தும் அவர்களை குறித்த தகவல்களை சொல்வோம். பெருமானாரை பற்றி அறிவதும் ஒரு வணக்கமே. அவர்களை குறித்து எவ்வளவு அறிகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் மீது நமக்கு நேசம் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற உண்மையான மோமின்களாக நம்மை ஆக்கியல்வானாக. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எல்லா நபிமார்களை விட மிக உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் அவர்களை அல்லாஹ் தலைவராக ஆக்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன சய்யிது வலதி ஆதம், ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் நான் தலைவராக இருக்கிறேன் என்று சொல்வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கும் போதே அல்லாஹ் எனக்கு நபித்துவத்தை வழங்கினான் என்று சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் மறுமையிலே என்னுடைய கொடியின் கீழ் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களும் தஹ்த லிவாஇ, என்னுடைய கொடியின் கீழ் தான் இருப்பார்கள் என்று சொன்னார். மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லிவாஉல் ஹம்த், புகழ் கொடி என்று ஒரு கொடி அவர்களிடம் தரப்படும். அந்த கொடியின் கீழ் தான் எல்லோருமே அணிவகுத்து நிற்க வேண்டும். இந்த சிறப்பை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறான். எல்லா நபிமார்களையும் அவர்களது பெயர்களை கூப்பிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். யா இப்ராஹீம் என்று சொல்றான், யா மூசா என்று வருகிறது, யா ஈசா என்று அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எங்கேயுமே அவர்களது பெயரை சொல்லி அழைத்தது கிடையாது. யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர் என்று தான் அல்லாஹ் அவர்களை அழைக்கிறான். எங்கேயும் அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததில்லை. அது மாத்திரமல்ல, மோமின்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களில் சிலரை அழைப்பது போல பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. லா தஜஅலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களில் சிலருக்கு கூப்பிடுவது போல அழைக்கக்கூடாது என்று கட்டளையும் இட்டான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே யாருமே அவர்களை முஹம்மது என்று அழைக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்வாங்க. யூதர்கள் கூட யா முஹம்மது என்று சொல்ல மாட்டாங்க, யா அபுல் காசிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையின் பெயர் காசிம். அரபுகளுடைய வழக்கப்படி
குழந்தையின் பெயரோடு தந்தையை சேர்த்த அபுல் காசிம், காசிமுடைய தந்தையே என்று தான் சொல்லுவாங்களே தவிர அவர்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கூப்பிட மாட்டார்கள். இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த சிறப்பாக இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கி இருந்தான். வெளிப்படையிலே நமக்கு பார்க்கிற போது அவைகள் பெரிதாக தெரியும். ஆனால் உண்மை என்ன, மற்ற நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை விட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் தான் உன்னதமானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாறையில் அடித்தால் பாறையிலிருந்து தண்ணீர் வரும். பாறையிலிருந்து தண்ணீர் வருவது என்பது உலகத்திலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். பாறைகளிலிருந்து தண்ணீர் வருகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலிலிருந்து தண்ணீர் வந்தது. பயணங்களிலே பல நேரங்களில் தண்ணீர் இல்லாமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் சொன்னபோது இருக்கிற பாத்திரத்தை கொண்டு வர சொல்வார்கள். அதிலே தம்முடைய பொன்னான கரங்களை வைத்ததும் அவர்களது விரல்களிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது. அந்த பயணத்தில் இருந்த அத்துணை பேரும், சில பயணங்களில் 80 பேர் இருந்தாங்க, எல்லோருமே தண்ணீர் குடித்தார்கள், தேவைக்கு தண்ணீரை எடுத்தாங்க. சில பயணங்களில் 400 பேர் இருந்தாங்க. எனவே பாறையிலிருந்து தண்ணீர் வருகிற அற்புதத்தை விட ஒரு மனிதருடைய கையிலிருந்து தண்ணீர் வருவது தான் மாபெரும் அற்புதம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை அல்ல, பல முறை நடந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்வை இல்லாத பிறவிக்குருடைய கண்களை தடவினால் பார்வை வரும் என்பது குர்ஆனிலும் இருக்கிறது. இது ஒரு பேரற்புதம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் என்ன? ஒரு போர்க்களத்திலே, உஹது போர்க்களத்திலே கதாதா என்கிற ஒரு சஹாபி, அவருடைய கண்ணை எதிரிகள் தாக்கியதிலே கண் அதனுடைய விழிகளிலிருந்து வெளியே வந்து விழுந்து விட்டது. பொதுவாக இப்படி கண் தாக்கப்பட்டு வந்து விட்டால் அதனுடைய பார்வை இழந்துடும், திரும்ப அந்த கண்ணை செலுத்த முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து அந்த பார்வை, அந்த கண்ணை தடவி கொடுத்தார்கள். அந்த கண்ணும் உரிய இடத்திற்கும் சென்று விட்டது, கண் பார்வையும் திரும்பி விட்டது. கத்தாதா அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய கண்கள் உண்மையிலுமே தாக்கப்பட்டதா என்று நான் சந்தேகிக்கும் அளவிற்கு எனக்கு கண்கள் அந்த இது சரியாகிவிட்டதுன்னு சொன்னான். அதற்கு பிறகு என்னுடைய கண்களில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை என்று சொன்னான். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம். அவர்கள் தொட்டால் அந்த பொருள் பரக்கத்தாகிவிடும். மெதுவாக செல்லக்கூடிய ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தட்டு தட்டினார்கள் என்றால் போதும், மற்ற எல்லா வாகனங்களை விட, வாகன பிராணிகளை விட அது வேகமாக செல்லும். இது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்த சிறப்புகள், அற்புதங்கள். இன்னும் அவர்களை பற்றி தெரிவோம், அவர்கள் மீது உண்மையான நேசம் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து அவர்களை நேசிக்கிற மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் பல நபிமார்களுக்கு பல அற்புதங்களை வழங்கியிருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலங்குகளோடு பேசினார்கள், எறும்போடு பேசினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பலவற்றை வசப்படுத்தியிருந்தான் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த எல்லா அற்புதங்களையும் அவர்களுக்கு ஒரு சேர அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லா படைப்புகளும் அவர்களுக்கு கட்டுப்படும். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அவர்களோடு நான் இருந்தேன். அவர்கள் தம்முடைய இயற்கை தேவைக்காக சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவைக்காக செல்கிற நேரத்திலே தூரமாகவும் செல்வார்கள், தமக்கு முன்னால் மறைப்பையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். இந்த ரெண்டும் அவர்களுடைய வளமையான ஒரு பழக்கம். ஒரு திறந்த வெளி, தூரமாக சென்றார்கள். மறைப்புக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மரங்கள் தனித்தனியாக இருந்தது. அவ்விரண்டு மரங்களை பார்த்து சொன்னார்கள், இன் காதி, எனக்கு கட்டுப்பட்டு வாருங்கள் என்று சொன்னான். அந்த 2 மரங்களும் ஒரு சேர, ஒரு ஒட்டகம் தன்னுடைய ஒட்டக ஓட்டிக்கு எப்படி கட்டுப்பட்டு வருமோ அவ்வாறே பெருமானார் அழைத்ததும் 2ம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த 2 மரங்களை மறைவாக வைத்து தன்னுடைய தேவையை முடித்தார்கள். தேவை முடிந்ததும் அவ்விரண்டுக்கும் உத்தரவிட்டார்கள், நீங்கள் இருவரும் உங்கள் இடத்திற்கே சென்று விடுங்கள். அவை 2ம் முன்பிருந்த அதே இடத்திற்கு சென்று விட்டன. இமாம் முஸ்லிம் அவர்கள் தம்முடைய சஹீஹ் நூலிலே இதை பதிவு செய்கிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் மரங்கள் உட்பட அனைத்தும் கட்டுப்படக்கூடியதாகவே அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருந்தான். இவை அனைத்தினுடைய மொழிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். எனவேதான் உஹது மலை மீது அவர்கள் ஏறிய போது அந்த மலை பெருமானார் ஏறுகிற ஆனந்தத்தால் குலுங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலுங்கக்கூடிய மலையை பார்த்து சொன்னார்கள், உஸ்புத், நீ குலுங்க வேண்டாம், உன் மீது இருப்பதெல்லாம் ஒரு நபி இருக்கிறார்கள், ஒரு சித்தியக்கும் ஷஹீதும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த மலைக்கும் பெருமானாருடைய அந்த உரையை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளோடும் அவர்கள் உரையாட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவியிலே மெம்பர் செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு மரத்தூண், அந்த மரத்தூணிலே சாய்ந்து அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மதீனாவுடைய ஒரு காட்டு பகுதியினுடைய மரத்திலிருந்து அவர்களுக்கு மெம்பர் செய்யப்படுகிறது. அந்த மெம்பர் செய்து தயாராகி மஸ்ஜிதிலே வைக்கப்பட்டதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறி பிரசங்கம் செய்யவில்லை. அதற்குள் அங்கே ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், இந்த அழுகை சத்தம் எங்கிருந்து வருகிறது? பார்த்தால் அந்த மரத்தூண் அழுகிறது. இதுவரை தம்மீது சாய்ந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்போது தம்மை விட்டுவிட்டு மெம்பரிலே ஏறி விடுவார்களே, பெருமானார் தம் மீது சாய்கிற ஒரு பாக்கியம் தம்மை விட்டு விலகி போகிறதே என்று அது அழுதது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரத்தூணை ஒரு குழந்தையை அழைப்பது போல அணைத்தார்கள். அதனுடைய அழுகை சத்தம் நின்றது. அப்போது சொன்னார்கள், வலவுலம் அல்தஸிமுஹு, நான் இந்த மரத்தூணை அணைத்திருக்காவிட்டால் லஹன்ன இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை அது அழுது கொண்டே இருந்திருக்கும் என்று சொன்னார். அப்போ மரங்கள், பாறைகள் எல்லாமே அவர்களுடைய உரையாடலை கேட்டது, அவர்களோடு பேசியது, தம்முடைய மனக்குமரலை அவர்களுக்கு வெளிப்படுத்தியது. இந்த அற்புதத்தை அல்லாஹ் அவர்களை தவிர வேறு யாருக்குமே வழங்கவில்லை. எனவேதான் எல்லா படைப்புகளுடைய நேசராக அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் செல்ல பிராணியாக வைத்திருந்த ஒட்டகம்தான் கஸ்வா. அவர்கள் நிறைய பிராணிகளையும் வளர்த்தார்கள். ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு பெயரும் வைத்தாங்க. அப்போ வீட்டிலே பிராணிகளை வளர்ப்பது, பெயர் வைப்பது, இதுவும் கூட அவர்களுடைய வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு இந்த கஸ்வா ஒட்டகம் எதையுமே சாப்பிட மறுத்து விட்டது. மக்கள் எதையோ சாப்பிட கொடுக்குறாங்க, தீனி கொடுக்குறாங்க, ஆனால் சாப்பிடலை. பெருமானார் இறந்த சில நாட்களில் சாப்பிடாமலேயே அந்த ஒட்டகமும் இறந்து விட்டது. இதுதான் இந்த உலகத்திலுள்ள எல்லா படைப்புகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற நபிமார்களுடைய அந்த அற்புதங்கள் அவர்களது காலத்தோடு முடிந்து விட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இவைகளெல்லாம் கியாமத் நாள் வரை நீடித்திருக்கிற அற்புதங்கள். எல்லாம் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகத்துவத்தை அறிந்து அவர்களை நேசிக்கிற மக்களாக, பின்பற்றுகிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையினுடைய எந்த விஷயங்களை பேசினாலும் அவர்களது சரித்திரம் ஒரு அழகான சரித்திரம். நமக்கெல்லாம் தெரியும் அவர்களுடைய குணங்கள் எவ்வளவு சிறந்த குணமாக இருந்தது. அல்லாஹ்வே அருள்மலையில் பாராட்டுகிற அளவுக்கு அவர்களுடைய குணம் சிறந்தது. அவர்கள் யாரை பற்றியும் எந்த குறை சொல்லப்பட்டாலும் உடனே அந்த குறையை விசாரிக்காமல் யாரையும் தவறாக எண்ணவும் மாட்டான். தவறே செய்திருந்தாலும் அந்த தவறு செய்தவர்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டுவாங்க. அவர்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமான அணுகுமுறை கடைபிடிப்பாங்க. இப்போ யார் நம்மிடத்தில் யாரை பற்றி சொன்னாலும் உடனே நம்புவது, அவரை பற்றி தவறாக எண்ணுவது, இதுதான் நம்முடைய பழக்கம். அது ரொம்ப கெட்ட விஷயம் என்பதை பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு முறை ஒரு பெண்மணி சஃப்வான் இப்னு
முஅத்தல் என்கிற ஒரு சஹாபி, அவருடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தன் கணவரை பற்றி 3 குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள். முதல் குற்றச்சாட்டு என்ன? நான் நஃபிலான தொழுகைகள் தொழுதால் என்னை அடிக்கிறார். இரண்டாவது, நஃபிலான நோன்புகள் வைத்தால் அந்த நோன்பை விடுமாறு என்னை கட்டாயப்படுத்துகிறார். மூன்றாவது, காலையிலே இவர் ஃபஜ்ர் தொழுகை நேரத்தில் தொழுவதில்லை, பல நேரங்களில் சூரியன் உதயமாகும் வரை விட்டு விடுகிறார். இந்த 3 குற்றச்சாட்டுகள் சொல்றான். இந்த 3மே வெளிப்படையாக பார்க்கிற போது அவருடைய கணவர் தவறு செய்கிறார். தொழக்கூடிய மனைவியை அடிப்பதும் நோன்பு வைத்தால் விடச் சொல்வதும் இது வெளிப்படையிலே ஒரு அநியாயமாக தோன்றுகிறது. நாம இருந்தால் அவசரப்பட்டு தான் முடிவெடுப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வான் அவர்களை அழைத்து, உன் மனைவி சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உன்னுடைய பதில் என்ன? ரொம்ப நிதானமாக தான், எடுத்ததுமே நீ அடிக்கிறியான்னு கேட்கல. இப்படி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 2 பேர் வழக்கு கொண்டு வந்த நேரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க. ஒரு ஆளிடத்தில் 99 ஆடுகள் இருந்தது, இன்னொருவர் ஒரு ஆடு மட்டும் இருந்தது. அந்த ஒரு ஆடு வைத்திருப்பவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து, என்னிடம் இருப்பதோ 1, அவரிடம் இருப்பதோ 99, இந்த இருக்கிற ஒரு ஆட்டையும் கேட்கிறார் அப்படின்னு சொன்னார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உண்மை என்ன, 99 ஆடு வச்சிருக்கிறவன் இந்த ஒரு ஆட்டை எதுக்காக கேட்குறான் அப்படின்னு விசாரிச்சிருக்கணும். விசாரிக்காம உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 99 ஆடு வச்சிருக்கிறவன் உனக்கு அநியாயம் செய்து விட்டான். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ஒரு ஆடு வச்சிருக்கிறாரே அவர் தான் அநியாயம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு ஆடே அவருக்குரியதல்ல, அந்த 100 ஆடு அவர் வச்சிருந்தார், அவர்கிட்ட இருந்து இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படையில் அவசரப்பட்டாங்க. அல்லாஹ் அதை கண்டிச்சான், குர்ஆன் வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டு சஜ்தா செய்தார்கள் என்றும் வருது. அப்போ எந்த ஒரு விஷயம் யாரை பற்றி சொல்லப்பட்டாலும் உடனே அவரை நோக்கி குற்றச்சாட்டை வீசிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அடிக்கிறேன்னு கூட கேட்கல, உன் மனைவி சொல்வது என்னப்பா, என்ன சொல்கிறாங்க? இப்போ அவர் சொன்னார், நான் ஒன்றும் சும்மா அடிக்கல, அந்த அம்மா எப்போ தொழுதாலும் நஃபிலான தொழுகைகளை ரொம்ப நீட்டி தொழுகிறாங்க. ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 சூறா ஓதுறாங்க. அதனால் இப்படி தொழ வேண்டாம். ஒரு பெண்மணிக்கு வீட்டு வேலைகள், கணவனுடைய ஹித்மத் இருந்தால் நஃபிலான தொழுகையை விட கணவனுடைய ஹித்மத்து தான் மேலானது ஒரு பெண்ணுக்கு. அப்போ எப்போவுமே 2 சூறா ஓதுறாங்க. ஃபாத்திஹாவுக்கு பிறகு 1 சூறா ஓதுனா போதும், 2 சூறா ஓத வேண்டாம் என்று சொல்கிறேன், கேட்க மறுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, இந்த துனியாவில் இருக்கிற யாருமே 1 சூறா ஓதுனா போதும், உனக்கு மட்டும் ஏமா 2 சூறா, நீயும் 1 சூறா ஓது அவர் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, நஃபில் நோன்பு வைத்தால் அடிக்கிறாய் அம்மின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் இரவு நேர பணியாளர்கள், இரவு நேரத்தில் விவசாயத்தில் நீர் பாய்ச்சுகிற வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள். காலையில் தான் நான் வீட்டுக்கு வருகிறேன். என் மனைவியின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது. அவங்க நஃபில் நோன்பு ஒரு நாள் வைத்தா பரவாயில்லை, லா தந்தலிகு தசூம், நஃபில் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ தான் பெருமானார் ஒரு கட்டளை போட்டாங்க, லா தசூமு இம்ராஅத்துன் வ பஅலுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنி. கணவன் ஊரில் இருக்கும்போது எந்த பெண்ணும் கணவனிடம் கேட்காமல் நஃபில் நோன்பு வைக்கக்கூடாது. அப்போ இங்கேயும் அவர் சொல்கிறாரு, எப்போவுமே நோன்பு வைக்கிறாங்க, அதைத்தான் நான் வேணான்னு சொல்கிறேன், நோன்பே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. மூணாவது, காலையில் ஃபஜ்ருக்கு நேரமாக தொழுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அவர் தன்னுடைய குறையை சொன்னார், நாங்கள் இரவு நேரங்களில் வேலை செய்வதனால காலையில் ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னால் வந்து படுக்கிறதுல பல நேரங்களில் நாங்கள் கண்ணை இருந்து விடுகிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முயற்சி செய்து சூரிய உதயத்திற்கு முன்னால் தொழ முயற்சி பண்ணு என்று சொன்னாங்க. இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சூரிய உதயத்திற்கு பின்னாலும் ஃபஜ்ர் தொழுதா பரவாயில்லை கலாவாக அப்படி எண்ணிவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்துருக்கிறான். அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சட்டத்தில் விதிவிலக்கு தரலாம். தங்க ஆண்களுக்கு ஹராம், ஒரு சஹாபிக்கு தங்க அணியை அனுமதி கொடுத்தாங்க. பட்டு ஆண்களுக்கு ஹராம், ஒரு சில தோழர்களுக்கு பட்டு அணியை அனுமதி கொடுத்தாங்க. அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. இது போன்ற ஹதீஸுகளை வைத்து யாரும் அவங்க இஷ்டத்துக்கு வழங்க முடியாது. ஆக இந்த விஷயம் 3 விஷயத்திலையும் கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் தீர்ப்பு சொன்னாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அவங்கள்ட்ட ஒரு விஷயம் வரும், பூதாகரமாக தெரியும், அது அழகான முறையில் விசாரித்து
யாருக்கு என்ன அறிவுரை சொல்ல வேண்டுமோ அந்த அறிவுரை. முதல் 2 விஷயத்தில் அந்த பெண் மீது தவறு, அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னாங்க. கணவர் சொல்வது போல சுருக்கமான சூரா ஓதி நஃபில் தொழு. அப்போ பெண்களுக்கு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கணவனுடைய ஹித்மத்தை விட நான் குரான் ஓதுறது தான் மேலு, கணவனுடைய பணிவிடையை விட நான் தொழுகிறது தான் மேலு. அப்போ கணவன் ஏதாவது வேலை சொன்னால் நான் தொழுகிறது தெரியலையான்னு கோவப்படுவாங்க பல பெண்கள். கணவனுடைய ஹித்மத்து தான் இந்த நஃபிலான வணக்கங்களை விட உயர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் வழியாக இந்த உம்மத்துடைய எல்லா பெண்களுக்கும் உணர்த்தினார். ஆக இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகளை அணுகக்கூடிய முறை. எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களுடைய அழகான சரித்திரத்தை அறிந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه ومن والاه أما بعد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம். மார்க்க சட்டங்களிலும் சரி, நன்மையிலும் சரி, மற்ற சமுதாயங்களை விட பல வகையிலே அல்லாஹ் நம்மை சிறப்படுத்தி இருக்கிறான். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுத்தில்னா அலன் நாஸி பிஸலாத், மற்ற சமுதாய மக்களை விட 3 விஷயங்களை கொண்டு நாம் சிறப்பிக்கப்பட்டுள்ளோம். 3 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நம்மை சிறப்பித்திருக்கிறான். ஒன்று, ஜுஇல ஸுஃபூஃபுனா கஸுஃபூஃபில் மலாயிகா, தொழுகைக்காக நாம் சஃப்பாக அணிவகுத்து நிற்கிறோமே, இந்த சஃப்புகள் அல்லாஹ்விடத்திலே மலக்குகளுடைய சஃப்புக்கு நிகராக ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். நாம் நிற்கிற இந்த சஃப்பு அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அணிவகுத்து நிற்கிறார்களே அந்த சஃப்புகளை போல ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன கருத்து? மலக்குகளுடைய வணக்கம் எப்படி இருக்கும்? அதை நாம் எண்ணி பார்க்கவும் முடியுமா? அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை தவிர வேறு சிந்தனை இல்லாது எவ்வளவு ஓர்மையோடு நிற்பார்கள். அவர்களுடைய அந்த சஃப்புக்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருகிறானோ, என்னுடைய உம்மத்தினருடைய இந்த சஃப்புகளை அல்லாஹ் அதற்கு நிகராக ஆக்கியிருக்கிறான். அப்படியானால் இந்த சஃப்புடைய விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். ஹதீஸிலே சஃப்புகள் நெருக்கமாக நிற்க வேண்டும், ஒருவருடைய தோல் இன்னொருவருடைய தோலுக்கு நேராக இருக்க வேண்டும், ஒருவருடைய கரண்டை இன்னொருவருடைய கரண்டைக்கு நேராக இருக்க வேண்டும். ஒரு சஃப்பினுடைய ஒரு முனையிலிருந்து ஒரு நூல் பிடித்தோம் என்று சொன்னால் அடுத்த முனை வரை எந்த கோணலும் இல்லாமல் அந்த சஃப்புடைய அமைப்பு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகள் அவ்வளவு கண்ணோட்ட சீராக்குவாங்க. இன்றைக்கு நாம ஒட்டி நின்னாலும் தள்ளி நிற்கிறான். 2 பேருக்கு இடையில ஒரு ஜான் அளவுக்குள்ள இடைவெளி விட்டு விட்டு தான் நம்ம நிற்கிறோம். சஃப்புகள் விஷயத்தில் அவ்வளவு அலட்சியம் காட்டுறோம். யாருடைய தோலும் பக்கத்தில் உள்ளவருடைய தோலோடு நெருங்குவதில்லை, பாதமும் நெருங்குவதில்லை. அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நிற்கிறோம். ஆக இது தவறு. இந்த சஃப்புகளுடைய நன்மை அல்லாட்ட குறைஞ்சு போயிடும். ஆக சொன்னாங்க, நம்முடைய சஃப்புகள் மலக்குகளுடைய சஃப்புக்கு நிகராக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அளித்த 2வது சிறப்பு என்ன? வஜுஇலத் லனல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதா, என்னுடைய உம்மத்துக்கு இந்த பூமி முழுவதுமே தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் பள்ளி இருக்கிறதா என்று தேட வேண்டியதில்லை. அங்கேயே நீங்கள் தொழலாம். எங்கு இருக்கிறீர்களோ அங்கே விரித்து கொண்டு தொழலாம். ஆனால் முந்தைய வேதக்காரர்கள் அவர்கள் தொழுமிடங்கள் ஆலயங்கள் மட்டுமே. ஆலயத்தில் போய் தான் தொழணும், வழிபடணும். எங்கே வேணாலும் தொழ முடியாது. நமக்கு அப்படி அல்ல. எங்கு வேண்டுமானாலும் பயணத்தில் விரித்து கொண்டு தொழ முடியும். இடம் சுத்தமாக இருந்தால் போதும். 3வது சொன்னாங்க, வஜுஇலத் லனா துர்பத்துஹா தஹூரா, இந்த பூமியின் மண்ணானது நமக்கு தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது. மண்ணை கொண்டு நாம் தயமம் செய்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அளித்த 3 சிறப்புகள் சொன்னாங்க. நன்மையில் எடுத்துக்கொண்டால் முந்தைய சமுதாயங்கள் அவர்கள் அதாவது அமல் செய்த காலங்களும் அதிகம், அவங்களுடைய சட்டங்களும் கடினம், ஆனால் கூலி ஒன்று தான். இதை ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க. யூதர்கள் காலையிலிருந்து, அதாவது காலையில் ஃபஜ்ரிலிருந்து நண்பகல் வரைக்கும், ஜவால் வரைக்கும் அவர்கள் அமல் செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கீராத் நன்மையை அல்லாஹ் கொடுத்தான். கீராத்துங்கிறது அக்கால ஒரு அளவு. பிறகு கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அவர்கள்
ஜவாலிலிருந்து லுஹர்லிருந்து அசர் வரைக்கும் வேலை செஞ்சாங்க, அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கீராத்த நன்மையை கொடுத்தான். பிறகு நாம் வந்தோம், நாம் அமல் செய்த நேரம் அசரிலிருந்து மக்ரிப் வரை. அவர்கள் அமல் செய்த காலத்தை விட நாம் அமல் செய்கிற நேரம் குறைவு. ஆனால் அல்லாஹ் நமக்கு 2 கீராத்து கொடுத்தான். முந்தைய வேதக்காரர்கள் அல்லாஹ்விடம் சென்று முறையிட்டாங்க, அல்லாஹ் நஹனு குன்னா அக்ஸரு அமலன், நாங்கள் தானே அதிக நேரம் வேலை செய்தோம், எங்களுக்கு 1 கீராத், அவர்களுக்கு 2 கீராத்தை அளித்திருக்கிறாயே. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு வாக்களித்த அளவை நான் குறைத்தேனா? இல்லை என்று சொன்னபோது, அதிகமாக கொடுப்பது தாலிக ஃபதுலி, அது என்னுடைய அருள், ஊதீஹி மன் அஷா, நான் நாடியவர்களுக்கு அதை தருகிறேன்னு சொன்னான். ஆக இந்த உம்மத்துக்குத்தான் நன்மை மற்ற சமுதாயங்களை விட அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான்னு சொன்னான். இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த அருள். எல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான சரித்திரத்தை படித்து அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றுகிற தௌஃபீகை தருவானாக. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சில முக்கியமான சரித்திரங்களை சொல்லி வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திற்கு பெயர் பெற்றவர்கள். அதிலே பணிவு அவர்களுடைய முக்கியமான அடையாளமாக இருந்தது. எல்லா விஷயங்களிலும் அவர்களிடம் பணிவு இருந்தது. அவர்கள் நினைத்திருந்தால் இந்த உலகத்திலே ஒரு அரசராக எல்லா சௌகரியங்களோடு வசதிகளோடு வாழ்ந்திருக்கலாம். அல்லாஹ் அதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு அளித்தான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ என்னுடைய குடும்பம் காலையிலும் மாலையிலும் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பல நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான், நீங்கள் விரும்பினால் இந்த மலைகள், இந்த ஹிஜாஸ் மாகாணத்தினுடைய இந்த மலைகள், அவைகளையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தங்கமாக, வெள்ளியாக, விலை உயர்ந்த மாணிக்க கற்களாக அல்லாஹ் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். நீங்கள் அரசராகவும் இருக்கலாம், நபியாகவும் இருக்கலாம் என்று அவர்கள் வந்து சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் ஒரு அடிமையாகவும் ஒரு நபியாகவும் இருந்துவிட்டு போகிறேன். அரச பதவிகள் எனக்கு வேண்டாம், இந்த உலக செல்வங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு சாதாரண அடிமையாக இறை தூதராக நான் இருந்து விட்டு போகிறேன்னு சொன்னான். ஒரு முறை சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த மக்காவுடைய பொடி கற்கள் நிறைந்த இந்த பகுதிகளை எல்லாம் எனக்கு தங்கமாக ஆக்குவதாக சொன்னான். நான் சொன்னேன், அப்படி வேண்டாம், நான் சாதாரண ஏழ்மை நிலையிலேயே இருக்கிறேன். ஒரு நாள் நான் பசித்திருக்க வேண்டும், ஒரு நாள் வயிறார உண்ண வேண்டும். பசியோடு இருக்கிற போது உன்னை நினைத்து உன்னிடத்திலே கெஞ்ச வேண்டும். என்றைக்கு வயிறார சாப்பிடுகிறேனோ அன்றைக்கு உன்னை புகழ்ந்து உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொன்னான். ஆக இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவு. அவர்கள் வீட்டிலே சாதாரண பாயிலே படுத்து எழுந்தார்கள். படுக்கையிலிருந்து எழுந்தால் அவர்களது உடம்பிலே பாயினுடைய அச்சு பதிந்திருக்கும் என்று ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். நாம் எவ்வளவு இருந்தாலும் அவை போதாது என்றே நினைக்கிறோம், இன்னும் அதிகம் வேண்டும் என்றே நினைக்கிறோம். இருக்கிற செல்வங்கள் நமக்கு போதுமானதல்ல, இன்னும் அதிகம் தேவை என்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்முடைய மரணத்தின் கடைசி நொடி வரை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்யல. எளிமையான வாழ்க்கை, உலகத்திலேயும் எளிமையாளர்களோடு இருக்க வேண்டும், மறுமையிலும் எளிமையானவர்களோடு இருக்க வேண்டும், எளிமையான மக்களோடு எழுப்பப்பட வேண்டும் என்று தான் விரும்பினாங்க. சொர்க்கத்திலே அதிகமாக ஏழை எளிய மக்கள் இருப்பதாக கண்டேன்னு சொன்னாங்க. எனவே எளிமையான மக்களோடு இருங்கள், உங்களுடைய உள்ளத்திலே இரக்கம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும். அந்த எளிமை தான் அவர்களிடத்தில் எல்லா இடத்திலும் அடக்கத்தை தந்தது. சாப்பிடும்போது அடக்கமாக சாப்பிடுவாங்க. அரபுகள் ஒரு ஆடம்பரத்தோடு ஒரு பகட்டோடு அமர்ந்து சாப்பிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டது கிடையாது.
சாதாரணமாக அமர்ந்து சாப்பிடும் போதும் சம்மணம் போட்டு சாப்பிட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மணம் போட்டு அல்ல குத்துக்காலிட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா எந்த முறையில் உட்கார்ந்தா சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியுமோ அந்த முறையை தவிர்த்து விட்டு சீக்கிரமாக சாப்பிட்ற மாதிரியான முறையில் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவர்களுடைய பணிவினுடைய வெளிப்பாடுகள். எல்லாம் அல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அடக்கம் பணிவு என்கிற குணத்தை நம்மிடையையும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.